அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே ஆப்ஷன் கிளாஸ் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே இருக்கு போத்து. ஓகேங்களா? ஒரே கிளாஸ்ல வருகிற ஏப்ரல் 26 கம்மிங் 26th ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் மார்னிங் 11:15 இருக்கும் AM. செகண்ட் அடுத்த செஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் கண்டினியூவாக இருக்கும். 4 நாட்கள் அதெல்லாமே ஈவினிங் 7 to 8 ஸ்டார்ட் ஆகும். இந்த டைம் வந்து உங்ககிட்ட கேட்டு 26 கேட்டு டிசைட் பண்ணலாம். 7 மணிக்கு வைக்கலாமா, 8 மணிக்கு வைக்கலாமா, இல்லை மிட் டைம் அந்த இதில் இடைப்பட்ட வைக்கலாமா. அதில் இருந்து ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 hours இருக்கும். ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த பேட்சில் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா அதிக பேர் வந்தால் லேர்னிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியாது, கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நம்ம கிளாஸை பற்றி தெரியும், நம்ம வீடியோலாம் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஒரு டவுட்டை இன்னொரு முறை கேட்டாலும் ஒரு முறை சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால 25 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த பேட்சுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 22,300 கால் 322 rupees 322 ரூபா சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு சொல்லிடும். பாருங்க, அதுக்கு தான் ஒரு லைன் போட்டிருக்கேன், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனு. 322 கீழே இருக்குது. அது வரைக்கும் இப்போ இவர் வந்து கீழே இருக்கும்போது மார்க்கெட் இறங்கியிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 322 இருக்கும்போது மட்டும் ஒரு டிசிஷன் எடுங்க, எய்தர் அப் ஆர் டவுன். உங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன வேணால் பார்க்கலாம். நாம வந்து மேக்ஸ் படி சம் ரூல் படி நம்ம என்ட்ரி எடுக்கணும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக 322 அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. மார்க்கெட்டு பெரிய மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. ஆனால் இது என்ன நியூஸ் வந்தது, ஏதாவது நமக்கு தெரியுமா? இப்போ எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து இந்த நியூஸ் வந்துருச்சு அதனால மார்க்கெட் ரெடி ஆச்சு, அது தேவை கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். முன்னாடி அது எந்த நியூஸ் வந்தாலும் எது சேஞ்சஸ் ஓப்பன் சேஞ்ச் ஆனா பிரைஸ் ஆக்ஷன் மாறானே எது மாறானே மேக்ஸ் என்றுமே மாறாதது. ஓகேங்களா? மேக்ஸ் படி தான் மார்க்கெட் இயங்கும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அதே போல் இந்த இது சொல்லியிருந்தோம், ஒரு வேலையில் வந்து கீழே வந்துட்டு திரும்பணும் ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு. இது இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான விடையெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்க 322 இருக்கும்போது உங்கள் டிசிஷனை எய்தர் அப் ஆர் டவுன் நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே நடந்திருக்கும். காலையில் செல் சைடு கிடைச்சிருக்கும், இது பை சைடு. அப்போ இவர் செல் சைடு வராருன்னா புட்டை பை பண்ணியிருக்கோம். புட்டை யாரை எந்த விலையில் வாங்கணுன்றது அதுவும் மேக்ஸ். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எல்லாமே அதில் இருக்கும். அதுதான் மேக்ஸ். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.